பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அமெரிக்க தேசத்தினுடைய தேசிய பறவை கழுகு. அதனால் அங்கங்கே இந்த மாதிரி கழுகு சிலைகளை செய்து வைத்து அதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. நாமும் ஒரு வேறு வசனத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த வசனத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். ஏசாயா 40:31 வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நீங்க பலனை இழந்து போன நிலைமையில காணப்படுறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீரத்துல, சமுதாயத்துல உங்களுடைய பலனை இழந்து சோர்ந்து போன நிலைமையில இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலனை இன்றைக்கு தந்து உங்களை பலப்படுத்தி கழுகுகளை போல எழுந்து பறக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதனாலதான் உங்களோடு பேசுகிறார். இந்த கழுகினுடைய ஆயுசு காலம் 70 வருஷம்னு சொல்றாங்க. ஆனா 40 வருஷம் ஆன உடனே அது கொஞ்சம் பலவீனப்பட்டு, அதனுடைய நகங்கள் தான் அதுக்கு ரொம்ப வல்லமை உள்ளது. அது பலவீனப்பட்டுருமா, அழகு பலவீனப்பட்டுருமா, அதனுடைய ரெக்கை அடிச்சு எழும்புகிற காரியத்துல பலவீனப்பட்ட உடனே அது ஒரு 150 நாட்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு உயரமான இடத்துல போய் தனிமையாக இருக்குமா. கிட்டத்தட்ட 40 நாட்கள் கழித்து அதனுடைய ரெக்கைகள், அதனுடைய இதெல்லாம் உதிர்ந்து விடும். அந்த பழைய பலவீனப்பட்ட அழகெல்லாம் உடைத்து விடும். நகங்களெல்லாம் பாறையில் அடிச்சு உடைத்துருமா. அதன் பிறகு புதுசா நகம் வளர ஆரம்பிக்கும், அழகு வளர ஆரம்பிக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது வயசான மாதிரியே தெரியாது. திரும்ப புது பலன் அடைந்து கம்பீரத்தோடு எழும்பி பறக்க ஆரம்பிக்குமா. அதே மாதிரி நீங்க பலவீனப்பட்டு சோர்ந்து போன நிலைமையில இனிமே அவ்வளவுதான், வயசாயிட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இது மாதிரிலாம் கடந்து வந்த இப்ப அப்படி ஆயிட்டோன்னு சோர்ந்து இருக்கீங்களா? இல்ல, கழுகளை போல செட்டைகள் அடித்து நீங்க புது பலனோட எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் புது பலனை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கழுகுக்கு எப்படி தேவன் புது பலனை கொடுத்து எழும்ப பண்ணுகிறாரோ, உங்களுக்கு புது பலனை கொடுத்து எழும்ப பண்ண விரும்புகிறார். கொஞ்சம் காத்திருந்து ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். தினமும் அதிகாலையில எழும்பி 1 மணி நேரம் காத்திருந்து ஜெபிச்சு பாருங்க. அந்த நாள் முழுவதும் ஒரு புது பலன் இருப்பதை நீங்க உணர்றீங்கல்ல. என்றைக்கு நீங்க ஜெபிக்கலையோ அன்றைக்கு பலவீனமா உணருவீங்க. அதனால அனுதினமும் அதிகாலையில எழுந்து வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிச்சு ஒரு புது பலனோடு உலகத்துக்குள்ள நம்ம வரணும். அப்ப அந்த நாள் முழுவதும் நீங்கள் பலனோடு இருந்த காரியங்களை செய்வதை உணர முடியும். இந்த நாள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை கழுகுகளை போல புது பலனை தாரும். தகப்பனே, இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். சோர்ந்து பலவீனப்பட்டு மனம் அடிவோடு இருக்கிற இந்த பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். கழுகுகளை போல புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து எழும்பும்படியாய் புது பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இன்றைக்கு ஒரு புது பலனோட காரியத்தை நடப்பிக்க அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.